ஹலோ ஹாப்பி வியூவர்ஸ். ஐம் ராஜன் ஃப்ரம் ட்ரீம்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்திருக்க ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அமாயான்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல நான் சொல்லணும். ஒன்று என்னென்னா ஹெவன்லி வேலி வியூவோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ரெட்ரீட். ரிவர் ரெட்ரீட் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்னியல் ரிவர் ஆல் தி 365 days இந்த ரிவர் ஃப்ளோ இருக்கும். இதை வந்து பெரிய அளவுக்கு அட்மையர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வெர்பலாகவும் சொல்கிறேன், அதே நேரத்தில் ரொம்ப அத்தன்டிகேட்டாகவும் சொல்கிறேன். அமாயா ஹெவன்லி வேலி ரிவர் ரெட்ரீட், தி ப்ராஜெக்ட் வில் பி இந்தியாஸ் நம்பர் 1 ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அதை விட நான் அஷ்யூர்டாக சொல்கிறேன். எந்த ப்ராஜெக்ட் கஸ்டமர் உள்ளே வந்து பார்த்தாலும் நான் கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் வந்து 100% நீங்கள் வேல்யூ பண்ணுவீங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் அம்மா எங்கே லொக்கேட் ஆகிருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி வந்தோமா ஆனைக்கட்டிலேருந்து அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோட்டாத்துறையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து நரசிமுக்கு. இந்த நரசிமுக்கில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஹார்ட்லி 1 hour டிரைவில் நம்ம இங்கே வந்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து பெரிய அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இந்த ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டில் ஒரு 5 years-ஆக இதில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய சர்ச் பண்ணி நீங்கள் இந்தியாவில் எங்கே போய் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அட்மைரபிள் பிளேஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி ரொம்ப கான்செப்ட் வந்து ரொம்ப விஷுவலைஸ் பண்ணி ரொம்ப தீம்டு கான்செப்டை பெரிய லெவலில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறோம், இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் ப்ராமிஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறோம், எல்லாமே நம்ம டீட்டெயிலில் உள்ளே போய் பேசலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு மீன் பண்ண மாதிரி இதில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெரைன் செலக்ட் பண்ணி இந்த ஏரியாவை வந்து ஆக்சுவலி ஒரு மவுண்டன் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா டோட்டலாக லெவல் பண்ணுறதுக்கே பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கான்க்ரீட் ரோட்ஸு பக்காவாக போட்டிருக்கோம். எல்லாமே கான்க்ரீட் ரோட்ஸ் போட்டு சோலார் லைட்டிங்ஸ் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் டோட்டலாக பண்ணிடுறோம். அந்த கான்க்ரீட் ரோட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வால்ஸ் கட்டுறோம். இது எதுக்குன்னா ஒரு கஸ்டமர் வந்து சேஃப்டியாக ரோட்டில் ட்ராவல் பண்ணி வர்றதுக்காக. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 100% சேஃப்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 100% ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்றது அஷ்யூர்டாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஸ் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் கிளியராக சொல்லிடுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 seater வந்து நம்ம தாய் சைனீஸ் ஃபியூஷனில் ஒரு எக்ஸலண்ட் லான்ச் பண்ணுறோம். அந்த லான்ச்லேருந்து நீங்கள் இந்த ரிவர் வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். அந்த லான்ச்சும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம், செமி ஓப்பன் ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து இந்த ரிவரோடு பேஸ் பண்ணி இருக்கனால அங்கே வந்து ஒரு புத்தா டெம்பிள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த புத்தா டெம்பிள் எப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த புத்தா டெம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் சென்டர் வந்து ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த மெடிடேஷன் ஹாலும் அந்த புத்தா டெம்பிள்லேருந்து அந்த ரிவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரீஸ் இருந்தாலும் லைஃப்பில் அந்த இடத்துல உட்காந்து ஒரு 1 hour பீஸ்ஃபுல்லாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி இந்த இடத்துல அஷ்யூராக சொல்ல முடியும். ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப 2 முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது என்னென்னா, ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஸு. அப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டிஸ் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஒரு ஃபுட் டு பி சர்வ்ட் இன்சைட் த ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ப்ராப்பரான ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம். அது ஆல் 365 days 24 hours வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனில் இருக்கும். நீங்கள் சுவிட்சர்லாண்ட்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ இல்லை எந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்குறதோட இது பெட்டர் பிளேஸு என்னால் 100% சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து அந்த ஹெவன்லி வேலி வியூவும் சரி, அதே மாதிரி ரிவர் வியூவும் சரி தி பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு இன்வைட் த கஸ்டமர்ஸ். இன்னொன்று என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பராக வந்து டிடிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். சப்போஸ் பேங்க் லோன் வேணாலும் 100% பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI பற்றி நம்ம பேசுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாக என்னென்னா இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். எப்படின்னா இந்த ஆல்ரெடி கேரளா கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி ரொம்ப நியர்பை. நமக்கு இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா பவானி ரிவர். இந்த பவானி ரிவர் இன்னொரு 3 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறுவாணி ரிவர் டச் ஆகுது. நம்ம இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் எனி சிட்டிஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு 1 crore ஒரு வில்லா வாங்குறீங்க இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா யுவர் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் மேபி 30,000 rupees per month. இங்கே நாங்கள் மினிமம் என்ன சொல்கிறேன்னா 3 times வந்து பெட்டர் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ணி தருவோம். எப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் நம்ம அப்ரூவல் வாங்கினதுனால ஒரு 3 floors வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் 600 into 3 1800 square feet கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா
செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா 5400 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுவீங்க. ஒரு 9 இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இந்த ரூம்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா ஒவ்வொரு வில்லாவுக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் பண்ணலாம். மினிமம் கேரண்டீடு ஒரு 5000 பண்ணி தரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9 into 5000 போட்டிங்கன்னா பர் டே வந்து உங்களுக்கு ஒரு 45,000 உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு கீழே ஒரு 3 மேலே அதேமாதிரி 3 floors பண்ணலாம். அதுக்கு இன்னும் பெட்டர் இன்கம் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணி இண்டிவிஜுவல் வில்லா பண்ணாலும் அதுக்கும் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணால் ஒரு ஸ்விம்மிங் பூலாக பண்ணலாம். அதுக்கும் பெட்டர் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா வாட்டர் அப்படின்றது இங்கே வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படின்றது எப்பயுமே லைஃப் லாங் வராது. கேரளா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிவர்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் 100% நீங்கள் அட்மையர் பண்ணுவீங்கன்னு என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது 100% வேல்யூ பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம உட்காந்து அதுக்கு மேலே ஃபர்தராக எப்படி கொண்டு போகலான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.